ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, இன்றைக்கி முக்கியமான தேவையான பிரார்த்தனை. தேவைன்னா அவ்வளோ தேவை. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சில பாபாவுடைய பக்தர்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்பி அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்பா கண்டிப்பாக அவரே மருந்து அப்படின்னு நான் சொல்வேன். அவரே மருந்து, அவரே மருத்துவர் அப்படின்னு நான் சொல்வேன். அதை உண்மையாக்குறார் அப்பா. இப்போ பாருங்கள், சிறுடியில் ஒரு சிறுவனுக்கு பல ஆண்டுகளாக கண்ணு தெரியாத அந்த நேரத்தில் அந்த முக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு பார்த்த உடனே தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ண அந்த முக்கு தரிசனம் சைடில் அந்த ஜன்னல் வழியில் பார்க்குறோம் இல்லையா, அதை பார்த்தோடனே அந்த தம்பிக்கு கண் பார்வை வந்துச்சுன்றதை பெரிய அற்புதம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேன். சச்சரித்திரம் படிக்கிறாங்களே, நான் சச்சரித்திரத்தை நேரடியாக அவர் சரித்திரம் படைக்கிறத நேரடியாக பார்க்குறேன் அப்படின்னு நான் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சத்தியமான வார்த்தைகளாகவும் அது வரும். அது ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான தேவையான ஒரு பிரார்த்தனை. என்னுடைய நண்பர், நமக்கு ரொம்ப பாபா மேலே ரொம்ப பக்தி, நம்ம மேலே நம்பிக்கை. அந்த அன்பர் பேர் என்ன தெரியுமா? சொல்கிறேன் பாருங்கள். திரு மாரிமுத்து உஷாராணி கிரண்மயி குடும்பம். அவங்க பல்லாவரம் பக்கத்தில் குன்றத்தூரில் இருக்கிறாங்க. ஐயா ஈபியில் மின்சாரத்துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார், கெசட்டட் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி இனிப்பு நோய், காலில் கொஞ்சம் புண்ணு, அப்புறம் அதையும் தாண்டி இப்போ சிறுநீரக நோய் அவருக்கு பாதித்திருக்குது. சிறுநீரக நோய், அந்த பாதிப்பு, அப்புறம் சின்ன சின்ன சொத்துக்கள் விஷயங்கள்லாம் வர வேண்டிய விஷயங்கள், அப்புறம் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஐயா துன்பத்தை அனுபவிச்சுக்கிறாரு. தைரியசாலி, தர்மம் பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலி, அந்த சகோதரியும் கூட, அந்த அம்மாவும் கூட, உஷாராணி, அவங்களும் கூட அதே மாதிரி தான். ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் சிறுநீரக நோய் மாரிமுத்து ஐயாவுக்கு வந்திருக்குது. அந்த நோய் தீரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான பிரார்த்தனை. அடுத்து அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்த திரு கீதா ரமேஷ். கீதா அவங்க அவங்களும் ஒரு மருத்துவத்துறையில், ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி தான். அவங்களுடைய கணவர் நமக்கு அன்பானவர், அவர் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவருக்கும் சிறுநீரக வியாதி. சிறுநீரக வியாதினால் அவர் ரொம்ப அவஸ்தைப்படுறார். அவருக்கு இங்கே தான் வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிக்கின பிறகு அந்த ஐயாவுக்கு சிறுநீரகம் கிடைக்கணும், அதாவது கிட்னி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. கிட்னி கிடச்சிருச்சு. வேண்டின உடனே கிட்னி கிடச்சிருச்சு. அது மாற்று அறுவை சிகிச்சைக்கு, அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கும் சரியாகணும். இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் அதுதான். பார்க்குற எல்லா சாய் சொந்தங்களும் இதை வாட்ஸ்அப்பில் நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். எல்லாரும் இதை பார்க்குறவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க. சில நேரங்களில் இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது நண்பர்களோ யாருக்கா இருக்கலாம், அவங்களும் கூட கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை பார்க்க சொல்லுங்கள். இந்த பிரார்த்தனையை பார்த்தாலே, இது கூட இணைஞ்சாலே, இதுதான் கூட்டு பிரார்த்தனை. தனியாக பண்ணுறதுக்கு பிரார்த்தனைக்கு எப்படி மகிமை இருக்குதோ, எப்படி அதுக்கு பலன் இருக்குதோ, அதே மாதிரி கூட்டாக செய்கிறதுக்கும் கண்டிப்பாக பலன் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம். அதனால தான் நம்ம பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. இந்த பிரார்த்தனை கோபுரம் அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சாயப்பானுடைய சாயாத எஃகு கோட்டையாக இருக்குது. இப்போ நம்ம பிரார்த்தனைக்கு போகலாம். இந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூத சக்தி, அவங்களுடைய இந்த பிரார்த்தனை செய்கிறாங்களே, அவங்களுடைய பேரண்ட்ஸு, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பித்திருக்கள், அவங்களுடைய குலதெய்வம், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய பித்திருக்கள், நம்மளுடைய குலதெய்வம், எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூத சக்தி, சாயப்பாவனுடைய சக்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு நாம் இந்த நேரத்தில் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை வெற்றி பெறும் என்று மன்றாடி பிரார்த்தனை பண்ணுறோம். இதே மாதிரி இந்த 2 பேர் மட்டும் இல்லை, இதே மாதிரி யாரெல்லாம் இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சரியாகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஓம் சாய்ராம். இன்று நான் நெஞ்சை நிமிர்த்தி மனதை உருக்கி பாபாவுடைய அந்த திருவடியிலே இதை சமர்ப்பணம் செய்கிறேன். இன்னைய தேதியில்
இந்த நேரத்தில், இந்த புண்ணியமான நேரத்தில், இந்த புனிதமான சங்கல்பம் நான் செய்கிறேன். கண்டிப்பாக சத்தியம் பண்ணி நான் செய்கிறேன். இந்த பேர் சொன்ன பேர் மட்டுமல்ல, இதை பார்க்குற இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிற எல்லாரும் யாருக்கு இருந்தாலும் அவங்களுடைய உடல் அந்த நலமே இன்று என்னுடைய பிரார்த்தனையினுடைய காரணமாக அமையுது. அவருடைய நட்சத்திரம், அவருடைய ஜென்மசக்தி இன்றைக்கி நல்லபடியாக உயரட்டும். அவருடைய சிறுநீரகத்தில் அந்த கிட்னியில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் எல்லாம் இன்றைக்கி சீராக மாறட்டும். அவருடைய இரத்தத்தில் அதிகரித்திருக்கிற அந்த கிரியேட்டினுடைய அந்த யூரியாவினுடைய அளவுகள் குறையட்டும். அந்த நெஃப்ரான் சொல்கிறாங்களே, அந்த கிட்னியில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ், அந்த நெஃப்ரான், அந்த கிட்னி ஃபில்டர்ஸ் ஒவ்வொன்றும் சுத்தமாக மாறட்டும். சக்தியமாக வேலை செய்யட்டும். உடல் தாங்க முடியாத வலி இருக்குது அவங்களுக்கு, தூக்கமே இல்லை, அந்த சோர்வு, வீக்கம் எல்லாமே சரியாகட்டும். மருந்து, சிகிச்சை, அறுவை எதுவாக இருந்தாலும் பாபாவினுடைய அருளால் நல்ல பலன் அவங்களுக்கு கொடுக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற அந்த பயந்து வாழக்கூடிய அந்த நிலை மாறட்டும். அவங்களுடைய இதயம் அமைதியாக மாறட்டும். நம்பிக்கை அவங்களுடைய இதயத்தில் மலரட்டும். இந்த சங்கல்பம், இப்போ செய்கிற இந்த சங்கல்பம், இந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வேண்டுகோள் பாபாவினுடைய திருவருளால் நிறைவேறணும். சத்தியமாக நிறைவேறணும், கண்டிப்பாக நிறைவேறணும். அந்த சிறுநீரகத்துக்கு அந்த ஹீலிங்காக நம்ம செய்கிற இந்த பிரார்த்தனை சத்தியமாக நிறைவேறணும். பாபா அவர்களுடைய சிறுநீரகத்தில் ஒளியை ஊற்றி விடு. இரத்தத்தை சுத்தமாக்குகின்ற அருள் நீரோட்டம் உள்ளுக்குள் பாயட்டும். அந்த கிரியேட்டினுடைய அளவு சாதாரண நிலைக்கு அந்த குறையட்டும், சரியாகட்டும். யூரியாவினுடைய அளவும் தெய்வீக சக்தியோடு சரியாகட்டும். அந்த நெஃப்ரானுடைய செல்கள் எல்லாம் அனைத்தும் விழித்தெழட்டும். சிறுநீர் வெளியேற்றம் சீராக மாறட்டும். உடலில் இருக்கிற வீக்கங்கள் எல்லாம் குறையட்டும். அந்த உடலிலே ஓடுகின்ற நீரினுடைய சுழற்சி சீராக மாறட்டும். இரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றட்டும். பாபா அவர்களுடைய உடலிலே சுத்தமான இரத்தம் மட்டுமே பாய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவருடைய சிறுநீரகங்கள் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரே சக்தியிலே, 2 சிறுநீரகங்கள் சேர்ந்து ஒரே சக்தி நிலையிலே வேலை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா. அவருடைய உடலில் இருக்கிற உயிர் சக்தி, அந்த பிராண சக்தி பிரபஞ்ச சக்தியோடு நல்ல விதமாக பெருகட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா. பாபா அவர்களுடைய உடல் தளராமல் இருக்க வேண்டும், பலம் தர வேண்டும் அப்பா. நீங்கள் தான் பலம் தர வேண்டும். அவர்களுடைய நாடி நரம்புகளிலே ஒளி ஓடட்டும் அப்பா. உங்கள் சக்தியினாலே நீங்கள் ஒளியை கூட்டி தாருங்கள் அப்பா. அவருடைய சோர்வுகள் எல்லாம் கரைந்து பலம் எழுப்ப வேண்டும். பலத்தை எழுப்பி தாருங்கள் பாபா. தூக்கம் அவர்களுக்கு அமைதியாக வர வேண்டும் என்று தினம் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாள். நானும் உங்களிடத்திலே மன்றாடுகிறேன். நல்ல தூக்கத்தை, நல்ல உற்சாகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்களப்பா. அவர்களுக்கு வலியோடனும் குமட்டலுடனும் இருக்கிற அந்த நேரத்தை குறைத்து தாருங்களப்பா. பிபி சீராக வேண்டும், அந்த இனிப்பு நோய் சீராக வேண்டும், அந்த கிட்னிக்கு சிறுநீரகத்துக்கு நன்மை அளிக்க வேண்டும். டயபெட்டிஸ் இருந்தால் அது கட்டுப்பாட்டில் வர வேண்டும். ஆகையினாலே அதன் மூலமாக அந்த கிட்னியினுடைய அந்த ஃபங்க்ஷன் அந்த சரியாகி அந்த பாதிப்புகள் எல்லாம் குறையட்டும். இரத்தத்தினுடைய சுழற்சி முழுவதும் சுத்தமாகட்டும். இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும், ஏதாவது இருந்திருந்தால் அந்த சாயினுடைய அருளாலே கரைந்து போகட்டும் அப்பா, கரைந்து போகட்டும் பாபா. ஒவ்வொரு செல்லும், அந்த அவருடைய உடலில் இருக்கிற உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு செல்லும், அந்த ஒரு அணுவும் உயிரோட்டமாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் உயிர் ஊட்டுங்கள் அப்பா, உயிர் ஊட்டுங்கள். அந்த உடலுக்கு புதுப்பித்து எழுகின்ற சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும் அப்பா, வழங்க வேண்டும். அவர்களுடைய மனதில் இருக்கின்ற பயம் கரைந்து நம்பிக்கை நிறைந்து நல்லபடியாக அவர்கள் வாழ, நிம்மதியாக வாழ அருள் தாருங்கள் அப்பா. சிறுநீரகத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து அழுத்தங்களெல்லாம் குறையட்டும் அப்பா. அது சுருங்காமல் விரியாமல் சாமானிய நிலைக்கு மறுபடியும் வர வேண்டும் அப்பா. அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன், அந்த டெஸ்ட் எடுத்தார்கள்னா
அந்த டெஸ்ட்டு அது சரியாக வர வேண்டும். அந்த பரிசோதனையினுடைய பலன் சரியான முறையில் இருக்க வேண்டும், நார்மலாக இருக்க வேண்டும். உடலில் இருக்கிற அந்த அறிகுறிகள் எல்லாமே நன்மைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறோம். மருந்து எடுத்துக்கொண்டால் அது உடலிலே சரியாக சேர வேண்டும். அந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து அந்த சிறுநீரகம் ஐயா ரமேஷ் ஐயாவுக்கு சரியாக பொருந்த வேண்டும், கடைசி வரை பொருந்த வேண்டும். பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் பாபா அருள் காக்க வேண்டும். மருத்துவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகள் எல்லாம், அவர்களை பற்றிய முடிவுகள் எல்லாம் சரியான முடிவுகளாக இருக்க வேண்டும். ஒரு தவறான முடிவும் கூட நடக்காமல் பாபா அவர்களை எப்பொழுதும் அந்த ஆயுள் பரியந்தம் காப்பாற்றப்படுத்தும். அந்த கிட்னியிலே வலி எல்லாம் இல்லாமல் முழுவதும் வலி குறைந்து சாதாரண நிலைக்கு வரட்டும். காய்ச்சல் வரக்கூடாது. இரவு நேரங்களிலே வலி இல்லாமல் நல்ல உறக்கம், நல்ல அனைத்து வலிகளும் நீங்கட்டும். அதனால் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கட்டும். ரத்தம் அல்ல பாபா, அவருடைய ரத்தம் அல்ல, பாபாவினுடைய அருள் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் அருள் ஓட்டம். அந்த கிட்னி செல்களில் இருக்கிற அந்த தெய்வீக வெப்பம் எப்பொழுதும் சாதாரண சகஜ நிலைக்கு வரட்டும். பாபா அவருடைய குடும்பம் நிம்மதியாகட்டும். பெரிய பெரிய பிரார்த்தனைகளோ பெரிய ஏதோ வேண்டும் என்று கேட்கவில்லை. நிம்மதியாக, குறைந்தபட்சம் அவர்களுக்கு நிம்மதி தரவட்டும் அப்பா. அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிற அந்த சோகம், தாங்க முடியாத சோகம், அதை குறைத்து விடுங்கள் அப்பா. அவர்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து அருள்வீராக அப்பா. இந்த உயிர் பிழைக்க, அந்த உயிர்கள் இரண்டும் பிழைக்க வேண்டும் பாபா. நீங்களே காப்பாற்ற வேண்டும் அப்பா, நீங்களே காப்பாற்ற வேண்டும். தவறாமல் அவர்கள் வாழ நீங்கள் தவறாமல் அவர்களுடைய கண் பார்வை பார்த்து நல்ல அருளை கொடுத்து அந்த கிட்னி, அந்த சிறுநீரகங்கள் செயல்பாடு தினம் படிப்படியாக மேம்பட்டு அந்த டயாலிசிஸ் என்கின்ற அந்த வேலையே வேண்டாம், அந்த முறையே வேண்டாம் என்று அதை நிறுத்தி சர்வ சாதாரணமாக சகஜமாக வாழ நீங்கள் காப்பாற்றுவீர்கள், நீங்கள் தருவீர்கள், அந்த நிலையை தருவீர்கள். இந்த இரத்தத்தில் இருக்கிற நச்சுகள் எதுவும் தீங்கிக் கொள்ளாதபடி காப்பாற்ற வேண்டும். இன்று முதல் மாற்றம் தெளிவாக காண வேண்டும். அவர்கள் அந்த இடது சிறுநீரகம், வலது சிறுநீரகம் சக்தி பெருகட்டும், வலிமை உயரட்டும். அந்த 2 சிறுநீரகங்களுடைய ஒத்திசைவாக சீராக மாறட்டும். புதிய செல்கள் அதிலே உருவாகட்டும், புத்துணர்ச்சி பெறட்டும். பழைய செல்கள் சேதமடைந்திருந்த பகுதிகளெல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். இரத்தத்திலே அந்த நீர்ம பொருட்கள் சரியாகட்டும். உடலிலே அந்த நீரிழிவு குறையட்டும். உடல் எடையும் கூட சீராகட்டும். பாபா, இந்த மாதிரியான நாங்கள் கேட்டுக்கொண்ட அந்த மன்றாடிய இந்த சீரமைப்பு நீங்கள் தான் செய்வீர்கள் என்று நம்பி மன்றாடி பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் என்றால் நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கை. காப்பாற்றுங்கள் அப்பா, காப்பாற்றுங்கள். இந்த சிறுநீரக நோய் இருக்கிறவர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை பார்த்து கண்டிருந்து பாருங்கள். நியாயமான பிரார்த்தனையை நீங்களே காது கொடுத்து கேளுங்களப்பா, கண் திறந்து பாருங்களப்பா. கரைந்து இந்த பிரச்சனைகள் கரைந்து வெளியேறட்டும் அவர்கள் வீட்டை விட்டு. அந்த உடலுடைய வெப்பநிலை சீராக வேண்டும் என்று தான் மன்றாடுகிறோம். மனதிற்கும் கூட அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். மன அமைதி கிடைக்கட்டும். குடும்பத்திலே சாந்தி நிலைக்கட்டும். ஒரு ஒற்றுமையை நிலைக்கட்டும். அந்த நிம்மதி நிலைக்கட்டும் அப்பா. பாபா, அவருடைய உயிர் மூச்சிலே உயிர் சக்தி எழட்டும் அப்பா, எழட்டும். அடங்காத வலிகளெல்லாம் குறையட்டும் அப்பா. உடல் உறுதி பெருகட்டும் அப்பா. மனம் நம்பிக்கை கொள்ளட்டும் அப்பா. தைரியத்தை கொடுங்களப்பா. இரவிலே திரும்ப சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா. உடல் தளர்ச்சி இன்றே நின்று விடட்டும். உடல் வலியும் அந்த தளர்ச்சியும் இன்றே நின்று அந்த 2 சிறுநீரகங்களிலுமே தெய்வீக ஒளி பரவட்டும் அப்பா. ஒவ்வொரு இரத்தத்தினுடைய துளியிலும் சாயப்பா உங்களுடைய நாமம் அதிரட்டும் அப்பா. உடல் முழுவதும் அருள் அலைகள் பாயட்டும் அப்பா. அவருடைய உடல் நலம் கோயிலாக மாறட்டும் அப்பா. அவருடைய இதயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த உடலிலே கோயிலாக மாற்றித்தாருங்கள், உங்கள் கோயிலாக மாற்றித்தாருங்கள். அதிலே நீங்கள் தங்கி இருந்து அதை சுத்தம் செய்து தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா, மன்றாடுகிறோம். துன்பத்தை எரித்து
அக்னியிலே, அந்த தூணியின் நெருப்பிலே பக்தனின் துன்பம் தூசு தூசாக போகும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் அப்பா. அதை நீங்கள் மெய்ப்பித்து காட்ட வேண்டும், மெய்ப்பித்து காட்ட வேண்டும் அப்பா. உயிரிலே நம்பிக்கை மலர வேண்டும் அப்பா. உடல் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த எழுந்த புத்துணர்ச்சி போல பெருக வேண்டும் அப்பா. பாபா, நீங்கள் அந்த நீர்க்கோளாறை, நீரினால் வந்த கோளாற்றை நீக்கிவிட்டு ஒவ்வொரு செல்லிலும் உயிர் உங்களுடைய பாடமாக பாடட்டும். ஒவ்வொரு செல்லும் உங்கள் பாடலை பாடட்டும். அந்த சிறுநீரகத்தினுடைய வடிகட்டுகின்ற அந்த திறன் இருக்கிறதல்லவா, அது பல மடங்காக கூட்டட்டும் அந்த சக்தி. அந்த கிரியேட்டின் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சோதனையில் மேலும் மேலும் அது குறைந்து சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சோதனை முடிவுகள் எல்லாம் நல்ல மாற்றத்தோடு வர வேண்டும் அப்பா. அவருடைய உடலுக்கு உன்னுடைய அருள் கவசம் சூட்ட வேண்டும். அந்த கவசமாக ஒரு சட்டையை மாட்டுவது போல சூட்ட வேண்டும் அந்த கவசம். தீய சக்திகள் எதுவும் அணுகக்கூடாது. அந்த வீட்டிற்கு எந்த விதமான பில்லி, சூனியம், வைப்பு, மாரணம், தம்பனம், வசியம், பரகாயம், பிரவாசம், ஜாலம், இடுமருந்து எதுவும் அந்த குடும்பத்திற்கு வராமல் அணுகாமல் காக்க வேண்டும். கட்டுக்களை நீங்கள் உடைக்க வேண்டும். எதிரிகளுடைய கட்டுக்களை நீங்கள் உடைக்க வேண்டும். வலி குறையட்டும், ஒளி பெருகட்டும். பாபா, மறுபடியும் வாழ்நாளை கொடுங்களப்பா. அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள். திரும்ப 2வது இன்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுங்கள். குடும்பம் மகிழ்ச்சியில் நிம்மதியாக இருக்கட்டும், குறைந்தபட்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்பா. அவருடைய உயிர் பலத்தோடு முன்னேற்றட்டும். சிறுநீரகத்திலே ஒளி துளிரட்டும். இந்த அவருடைய உடல் பாபாவினுடைய அருளால் மீண்டும் எழட்டும். நம்பிக்கை தருகின்ற அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கட்டும். தினம் செத்து பிழைக்கின்ற அந்த நிலை மாறட்டும். அந்த நாள் மாற்றம், அந்த முன்னேற்றம் காணட்டும். பாபா, உயிரை காக்கின்ற மருந்து நீங்கள், வைத்தியர் நீங்களே மருத்துவர், நீங்கள் வருவீராக. அவருடைய உடல் அமைதியாக சீராகட்டும், நீர்ச்சத்து சீராகட்டும், உடல் செயல்கள் அனைத்தும் மேம்படட்டும். நரம்புகள் மின்சக்தி போல மின்சாரத்திலே அந்த துறையிலே வேலை செய்கின்ற அவர்களுடைய அந்த வேலை நடக்கட்டும், மின்சாரம் போல நடக்கட்டும். சிறுநீரகத்தினுடைய அந்த வாழ்வு தூணாக மீண்டும் எழட்டும். பாபா, உங்கள் கையை அவருடைய உடலின் மீது வைத்து உடல் புத்துயிராக நிரம்பட்டும், நிமிரட்டும். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகராஜ் கி ஜெய். சாய்நாத மகராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இதை பார்த்த அன்பர்கள் அனைவரும் இதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். நலம் பெறுவார்கள். யாராவது உங்களுக்குள்ளாக இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இதே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரார்த்தனைகளை பதிவிடு செய்யுங்கள். அப்பொழுது தான் இந்த யூடியூப்பினுடைய அல்காரிதம் சரிவர வேலை செய்யும். இது நமக்கு இன்னும் நிறைய பேர் பயனடைய இது நமக்கு பயனாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.